நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும் அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனத ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலம் ஆக்கிக்கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். தைரியத்துக்கே உத்தான மிதுன ராசி நேயர்களே, ஏன்னா தைரியம்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், தைரிய வீரியஸ்தானம். அதனால தான் உங்களை எப்பயுமே நான் தைரியஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லுவேன். இந்த மிதுன ராசி நேயர்கள் எல்லாம் சோடமே போக மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை நிலைத்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் மிதுன ராசி நேயர்கள். அதனால இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்வது எப்படி, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா பின்னோக்கி போறார். அப்போ ஏற்கனவே சனி பகவான் மந்தக்காரகன், இன்னும் மந்தமாச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? பயப்பட வேணாம். என்னுடைய நேயர்கள் நீங்கள் எப்பொழுதும் பயப்படக்கூடாது. எந்த காலகட்டத்திலையும் உங்களுடைய தைரியத்தை இழக்கக்கூடாது. ஆமாம், எந்த கிரகம் பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் பாசிட்டிவ் தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம்,
மிதுன ராசி நேயர்கள் உள்ள 3 நட்சத்திர ரீதியான பரிகாரம் சொல்ற ஃபாலோ பண்ணுங்க. இந்த வக்கரத்தை உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்க. மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் பெறுவது 100க்கு 100% உங்களுடைய காலம். ஆமாம், 140 நாளும் உங்களுடைய காலம். வீடு மனை யோகங்கள் உங்களுக்கு வரும், வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு வரும், திருமண யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கணவன் மனை ஒற்றுமை மேலோங்கும். என்ன மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம் மிதுனத்தில் உள்ள மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். மிதுனசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வக்கரம் அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்க போகுது. வாழ்க வாழ்க வாழ்க. மிதுனத்தில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம். பிறகு வரக்கூடிய 50 நாட்கள் கூடுதல் கவனம் வேண்டும். ஆமாம், இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படிலாம் பயப்பட வேணாம். கூடுதல் கவனம் வேண்டும். அதுதான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆமாம், காலம் பனிக்காலம், மழைக்காலம், கோடைக்காலம், வெயில் காலம், இலையுதிர்காலம் அப்படின்னு காலம் மாறிந்தான் இருக்கும். காலத்தில் நம்ம பயணிச்சுன்னு தான் இருக்கோம். மனிதர்கள் நம்மளை அதுக்கேற்ற அந்த சீதோஷ்ண நிலைக்கு மேலே நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், வீடு அமைச்சிக்கிறோம், எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ ஆகிறோமா இல்லையா, தயாராகிறோமா இல்லையா? அப்போ இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிடுங்க. அந்த சனி பகவானுடைய சூழ்நிலையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள உங்களுக்கு என்ன கவசம் வேண்டுமோ அதை போட்டுக்கொள்ளுங்க. அவ்வளோதான். மிருகசீரிடம் 100% சாட்டிஸ்ஃபைஸ் இன் யுவர் லைஃப் அச்சீவ்மெண்ட், 100% உங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டேன். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம், பிறகு வரக்கூடிய 50 நாட்கள் கூடுதல் கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்கரகதியினுடைய பாசிட்டிவ் எடுத்துக்கணும் அப்படின்னா விஷ்ணுனுடைய பாத நமஸ்காரம் உங்களை மிகப்பெரிய ஒரு யோகத்துக்கு தரும். அப்போ பிரம்மனுடைய வழிபாடு பண்ணுங்க, பிரம்மனுடைய ஆலயத்துக்கு போங்க. எந்த பிரம்மனுடைய ஆலயத்தை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பிரம்மனுடைய தல வரலாறை தெரிந்து கொண்டு போங்க. அதற்குண்டான திதி நட்சத்திர யோகத்தை எடுத்துக்கொண்டு போங்க. அதுதான் பாசிட்டிவ். ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா எந்த நாள், எந்த நட்சத்திரம், எந்த திதியில் போகணும் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தான் வாழ்க்கையினுடைய வெற்றியாளன், சாதனையாளன், வீரன் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் சிறப்பு, பிரம்மனுடைய ஆலயத்தை வழிபட்டால் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய பாசிட்டிவ் கொடுக்குறார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கும். மிதுனத்தில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் கவனம். ஆமாம், முதல் வக்ரகதி ஆனதுலேருந்து 90 நாட்கள் கவனம் வேண்டும். அதற்கு பிறகு வரக்கூடிய 50 நாட்கள் உங்களுடைய கால். ஆமாம், அப்போ இந்த 90 நாட்கள் ஏற்கனவே ஏதாவது புது முயற்சி செய்யணுமா? இந்த காலம் உங்களுக்கு வேணாம். நாம் பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ இருக்கிறத எப்படி பாதுகாப்பு பண்ணுறது? நான் பெருசாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் ஜான் நேர முழம் சறுக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வேணாம். என்னை பின்தொடரக்கூடிய நண்பர்கள் என்றைக்குமே வெற்றியாளனாக இருக்கணும். தோல்வியின் விளிம்பில் உங்களை நான் விடமாட்டேன். அதற்குண்டான தீர்வுகளும் நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், உங்களுடைய ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், அது எழ முடியாத ஜாதகமாக இருக்கட்டும், ரொம்ப சார் என்னுடைய ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார், அந்த அளவுக்கு எனக்கு சிரமங்கள் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகமாக கூட இருக்கட்டும், அந்த ஜாதகத்துக்குள்ள சூட்சமாக இருக்கும் அதனுடைய வெற்றி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கேள்வி எங்கே இருக்கோ பதில் அங்கே தான் இருக்கும். அப்போ கேள்விக்குள்ளே தேடினாதான் பதில் கிடைக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் தேடினாதான் உங்களுடைய உயர்வுகள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் கவனம் வேண்டும். அடுத்த 50 நாட்கள் உங்களுடைய காலம். மேலும் இந்த வக்ரகதியை உங்களுடைய காலமாக்கி கொள்ள மூங்கில் சேர் வாங்கி கொடுங்க சார். நீங்கள் ஆமாம், யாருக்கு வாங்கி கொடுக்கலாம்? யாரா இல்லாதப்பட்ட ஆளுக்கு வாங்கி கொடுங்க, ஏழை எளியவனுக்கு வாங்கி கொடுங்க, அடுத்து ஊனமுற்றவருக்கு வாங்கி கொடுங்க, ஒரு வயதான பாட்டனுக்கு வாங்கி கொடுங்க, ஒரு ஆசிரமத்துக்கு வாங்கி கொடுங்க. மூங்கில் ஆன அத்தனை பொருட்களையும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தானம் பண்ணுங்க. இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் உங்களுக்கு கொடுக்க போறார், நெகட்டிவ் எடுத்துருவார். ஆமாம், நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிக்குள்ளாக்கக்கூடிய பரிகாரங்கள். ஆக இந்த மிதுன ராசியில் உள்ள இந்த 3 நட்சத்திரத்திற்கு உண்டான தீர்வுகளை சொல்லியிருக்கேன். மேலும்
உன்னதமான இன்னும் மைக்ரான் கணக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், அந்தரம் இப்போ சனி தசா புத்தி நடக்குதா, அந்தர சூட்சமம் நடக்குதா, என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறார், என்ன நான் பண்ணணும், எந்த ஆலயம், எந்த நேரம், எந்த நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த சனி வக்கரத்திலையும் நீங்கள் எப்படி கோல் பண்ணுறதுன்ற விஷயத்தை இந்த அம்பாள், இந்த உமையவள் உங்களுக்காக காத்துன்றிருக்கா. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாகக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது? உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேர்களுக்கு கிடைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.